ஹாய் ஒருவன் 10th 11th 12th முக்கியமாக 11th 12th என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் 12 நாள் தான் சார். இன்றைக்கி 12 ஆகுது, February 12 ஆகுது. 8 நாள் 16 நாள் இருக்குது சார். இன்னும் மார்ச் வர்றதுக்கு இன்னும் 16 நாள் இருக்குது. நீங்கள் 12 டேஸுங்கிறீங்க. நாங்களே பயந்து போய் கிடக்கிறோம். நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ப்ராக்டிக்கல் முடிஞ்சவங்களுக்கு 16 டேஸ், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. படிக்கிறதுக்கு இன்னமும் ஒரு 4 நாள் கூடுதலாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ப்ராக்டிக்கல் இன்னும் முடியாதவங்க இருக்காங்க, செகண்ட் ஸ்லாட்டு 15th மேலாம் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி 3 நாள் போயிடும். அது கழிச்சா 12 நாள் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 12 நாள் ஒரு ஸ்டடி பிளான் போடலாம் நான் போட்டேன். இது எப்படி நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் அண்ட் சாப்டர்ஸ் முடிச்சிருக்கணும்ன்ட்டு நான் 11th 12th ஃபஸ்ட் சொல்லிவிட்டு 10th கடைசியாக சொல்கிறேன். இந்த வீடியோ 3 பிரிவு போகுது. ஃபஸ்ட்டு 11th, அதுக்கப்புறம் 12th, அதுக்கப்புறம் 10th. நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேர்த்துக்கு இது போய் சேரும். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அண்ட் ஏன்னா ஒரு 10-12 நாள் இருக்கும்போது பப்ளிக்கு நம்ம ஒரு 500 மார்க்காவது அட்லீஸ்ட் எடுக்க முடியுமான்னு நினச்சிட்டு இருப்பான் பையன். அப்போ கண்டிப்பாக ஒரு 500 மார்க்காக எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். 550 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து யாருக்கு இருக்குன்னா, நான் இப்போவே சொல்லிடுறேன், ஓப்பனாக சொல்லிடுறேன். 550 500ங்கிறது பெரிய மார்க்கு தான். 550 மிகப்பெரிய மார்க். அது வந்து யாருக்கு எடுக்கணும்னா ஃபஸ்ட்டுருந்தே படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நான் ஃபஸ்ட்டே படிச்சிருக்க ஓரளவுக்கு. இப்போ நான் வந்து ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும். ஓரளவுக்கு அங்கங்கே முடிக்கணும், சில சாப்டர்ஸ் மட்டும் முடிக்கணும், சில லெசன்ஸ் மட்டும் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 500 மார்க் எடுக்கலாம். அவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து சாப்டர் 1, 2, 4, 5, 7, 8, 10, 12 இதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே தரவாக படிங்க. இதை ஃபஸ்ட்டு முடிங்க. இதில் இருக்க 5 மார்க்ஸ் படிங்க, 2 மார்க் 3 மார்க் படிங்க. நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த சாப்டர்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் பார்த்துக்கலாம். ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1, 2, 4, 6, 9, 10 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த யூனிட்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே சராசரி ஒரு 50 மார்க் மேலே ஈஸியாக எடுக்கலாம். 70க்கு 1 மார்க்கும் நீங்கள் படிச்சிருங்க புக் பேக்கில். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வால்யூம் 1ல் புக் பேக்கு, வால்யூம் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 8, 9, 10, 11, 12, 15 இந்த லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் 2ல் ஓகே. பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் இப்படி தான் படிக்கணும். ஃபஸ்ட்டு வால்யூம் 1 முடிச்சிருங்க. வால்யூம் 1 நான் கொடுத்த கொஷின்ஸ், நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்த கொஷின்ஸ் படிச்சுன்னா. பயாலஜியில் வந்து பயோ பாட்னியில் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 4th லெசன், 22 கிடையாது, செகண்ட் லெசன் 4, 5, 6, 7, 8 இதில் எல்லாமே புக் பேக் படித்தா போதும். 13லேருந்து 15 வரைக்கும் இருக்க யூனிட்ஸ்க்கு நான் கொடுத்த முக்கியமான கொஸ்டின் எடுத்து பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நீங்கள் தான் போடவே இல்லையே வீடியோ, ஹாப்பிலே வீடியோ போதைக்கு பாருங்கள். நான் போடுறேன், கூடி விரைவில் நான் போடுறேன். நாளைக்குள்ளே நான் போட்டுறேன். இன்றைக்கி முடிஞ்சால் நைட் டைம் பண்ணுறேன். ஜுவாலஜியில் 1, 2, 3, 5, 12 இந்த லெசன்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் புக் பேக்காக தரவோ இப்போதைக்கு வச்சுருங்க. 11th சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்னால் அது இதுதான் முடியும். சிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் படிச்சிருங்க. அடுத்தது 11லேருந்து 18 வரைக்கும் எல்லாமே ஓன் தான். அதில் ஒரு 3 லெசனில் தான் ப்ரோக்ராமே வரும், கொஞ்சம். மீதி லாஸ்ட் 4 லெசனில் கதை தான். ஸோ அதனால் நீங்கள் இதை ரெண்டுமே ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நடுவில் இருக்க 9, 10 பார்த்துக்கலாம். 6, 7, 8 வேணாம். அது எக்ஸாம் டைமில் எதாவது இம்பார்ட்டன்ட் உட்காந்து படிச்சுக்கலாம். ஸோ புக் பேக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா போதும் சிஎஸ். ஸோ எது முடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ 11th பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் மேக்ஸில் 2 மார்க் 3 மார்க் தனியாக எழுதியிருக்கேன், 5 மார்க் தனியாக எழுதியிருக்கேன். ஸோ 5 மார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் ஃபுல்லாக பார்த்துருங்க. 4.5, 5.1, 5.2, 5.5 எக்ஸசைஸ், 6.1, 6. எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸை மட்டும் பார்க்காதீங்க, எக்ஸாம்பிளும் சேர்த்து பார்க்கணும். சரிங்களா? எக்ஸாம்பிளும் சேர்த்து பார்க்கணும். 7.1, 7.2, 7.8, 8.4, 8.7, 9.8, 9.3, 10.8, 10.5, 10.7, 11.2லேருந்து 11.5, 12.1, 12.2 இதில் எல்லாத்துலேயும் மொத்தமாக 5 மார்க் பார்த்து 7 5 மார்க் எழுதிலாம். நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், பார்த்துக்கங்க. 2 மார்க் 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு சாப்டரில் 1.1லேருந்து 1.4 வரைக்கும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அடுத்தது எக்ஸசைஸ் 2.1லேருந்து 2.6 வரைக்கும் சேஃபஸ்ட்டு. சாப்டர் 3 ஃபுல்லாக பாருங்கள். சாப்டர் 4ல் 4.1லேருந்து 4.4 வரைக்கும். சாப்டர் 6ல் 6.1, 6.2, 6.3, 6.4 ரொம்ப வீக்காக இருக்கேன் சார், நான் படிக்க முடியாது 6 சாப்டர்லாம் அப்படின்னா அது விட்டுருங்க. நல்லா ஒரு ஆவரேஜாக படிக்கிறவங்க கூட ட்ரை பண்ணலாம், ஏன்னா இதுலேருந்து சம் வரும். சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.2, 7.3, 7.4, 7.5, 7.6 படிங்க. ரொம்ப வீக்காக இருந்தால் விட்டுருங்க. பட் இதெல்லாம் மிட்டமுடிக்கே படிச்சிருப்பீங்க, ட்ரை பண்ணி படிக்கலாம். 8th சாப்டர் எல்லாரும் படிக்கணும். 8.1, 8.2 ஃபுல்லாக எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே எல்லா இடத்துலையும் எக்ஸாம்பிளும் சேர்த்து தான் படிக்கணும். எக்ஸசைஸ் மட்டும் படிச்சாதீங்க. 8.4, 8.7, 8.5
8.7 ஒரு சம்மே கிடையாது, 2 சம் தான். 8.5லேயும் 4 சம் தான். 8.4லேயும் நான் 2 சம் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிக்கிறேன், அதனால் பிரச்சனை இல்லை. 10th சாப்டரில் 10.1லேருந்து 10.5 இருக்குது. 10.1 இருக்குது ஆர்டர் டிகிரி, எடுத்து 5 நிமிஷம் பார்த்தா முடிஞ்சு. 10.2 ஈஸி. 10.3ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 6 சம் தான் கொடுத்துருக்கேன். 10.4ல் ஒரு 4-5 கணக்கு தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்து பாருங்கள், மொத்தமாகவே இதில் 20 சம் கூட இருக்காது. 10.5ல் மட்டும் சம் இருக்கும், அது ஈஸி தான். சாப்டர் 11ல் 11.1, 11.2, 11.3 கே கண்டுபிடிக்க தெரியும். 11.3லேருந்து 11.2 கே கண்டுபிடிக்க தெரியும். இது அடிக்கடி கேட்குறாங்க. 11.5லையும் பார்க்கணும், பட் இப்போதைக்கு இது பாருங்கள். 12th சாப்டர் 12.1, 12.2 ட்ரூத் டேபிள் இதெல்லாம் பார்த்துருங்க. ஸோ இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து இந்த 2 வாரத்தில் நீங்கள் பப்ளிக் முன்னாடி முடிச்சிருக்கணுங்கிறதா என்னோட இது. ஸோ இதெல்லாம் வந்து ரிவிஷன் பண்ணிடுங்க, இதுதான் நான் சொல்கிறது. ஃபிசிக்ஸில் வந்து யூனிட் 1, 2, 5, 8 ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அது முடிச்சிட்டிங்கனாலே 40 மார்க் கன்ஃபார்மு. ஏன்னா அதிலே 4 5 மார்க் வந்துடும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு வால்யூமில் தெளிவாக 5 மார்க்ஸ் எல்லாமே முடிச்சிருங்க. அதுவும் நான் தெளிவான எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்பன்சேட் ஆயிரும். ஆப்ஷனில் வந்தால் உங்களுக்கு வந்து காம்பன்சேட் ஆயிரும். பட் மாட்டிக்கு எங்கேயாவது ரெண்டுமே செகண்ட் வால்யூம் கேட்டுற போகிறான். ஸோ அதனால் நீங்கள் வந்து செகண்ட் வால்யூமில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா லெசன்ஸ்லையும் படிச்சுக்கணும். அந்த மாதிரி கூட பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். யூனிட் 3, 4, 6, 7, 9, 10 இந்த லெசன்ஸில் ஒன்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இது மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு 90%. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எந்த லெசனில் எக்ஸாம்பிள் சம் மட்டும் பார்த்தா போதும். 2, 3, 4, 5, 6, 7, 9 இந்த லெசன்ஸில் மட்டும் பார்த்தா போதும். சார் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நீங்கள் கொடுக்கவே இல்லை, நாங்கள் எல்லா எக்ஸாம்பிளும் பார்க்கணுமான்னு கேட்பீங்க. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி தரேன், வெயிட் பண்ணுங்கள். பட் இந்த லெசன்ஸ் தான் பார்க்கணும், இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃபிசிக்ஸு. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வால்யூம் 1 ஃபுல்லாக படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. புக் பேக் புக்கின் நான் கொடுத்துக்கிறேன். வால்யூம் 2ல் 8, 9, 10, 14, 15 நீ 11, 12, 13 இப்போ படிக்கலான்னு பரவாயில்ல, மீதியெல்லாம் படிச்சிரு. 11, 12, 13ல் ஒன்லி நேமிங் ரியாக்ஷன் அதை முடிச்சிரு. மெக்கானிசம் ஸோ இதை படிச்சிரு. ஸோ உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் 11, 12, 13 அப்புறம் கூட படிச்சுக்கோங்க. அப்புறம்னா எக்ஸாம் டைம் தான் படிக்க முடியும், பார்த்துக்கோங்க. அது அந்தளவுக்கு இது கிடையாது, சரிங்களா? என்ன சொல்கிறதுங்க, அந்தளவுக்கு வந்து ஆபத்தான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். எக்ஸாம் டைம் நேமிங் ரியாக்ஷன்லாம் படிக்கிறதுங்கிறது கஷ்டம். அது முன்னாடி படிக்க முடிஞ்சால் படிச்சிருங்க. பயாலஜி, பாட்னியில் இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் தரவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் தரோன்னா ரொம்ப புக்கின் புக் பேக் எல்லாமே படிங்க, நம்ம போட்ட கொஸ்டின்ஸ் படித்தா போதும். ஜுவாலஜியில் இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக தரவாக இருங்க. இதில் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்தா போதும் இந்த லெசனில். ஆனால் 1, 2, 3, 10, 11, 12 மட்டும் ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு புக்கின் புக் பேக் எல்லாம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான லெசன், இது வந்து 5 மார்க்ஸும் வரும். இது வந்து உங்களுக்கு புக் பேக் படிச்சிங்கனாலே போதும், சரிங்களா? புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்தா போதும். சிஎஸ் வந்து எனி 10 யூனிட்ஸ் முடிச்சு வைக்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுங்கள், சரிங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவ்வளோதான். தமிழை பற்றி இப்போ ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் 27ஆம் தேதி கை வச்சா போதும். மனப்பாட பகுதி மட்டும் டைம் கிடைக்கும் போது எதாவது படிக்கலன்னா படித்து வச்சிரு. மனப்பாட பகுதி கடைசி 4 நாள் படிக்க முடியாது, கஷ்டம். எல்லா மனப்பாட பகுதியும் படிக்கணும், எது இம்பார்ட்டன்ட்லாம் கேட்காத மனப்பாட பகுதி, ஓகேவா? இங்கிலீஷ் சார், இங்கிலீஷ் நீ எக்ஸாம் டைம் பார்த்துக்கோ, அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் மினிட்ல எதுவுமே பார்க்காத. 10th ஸ்டாண்டர்ட் இப்போ 11th 12th முடிஞ்சு, ஓகே ரைட், நீங்கள் கிளம்பிக்கலாம். 10th பாருங்கள். 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு 41 நாள் இருக்குது. 16 நாள் பிப்ரவரியில் இருக்குது, 25 நாள் மார்ச்சில் இருக்குது. ஸோ இந்த மிகப்பெரிய ஒரு பொன்னான வாய்ப்பை விட்டுறாத. இங்கே வேறு இப்போவும் 20 நாள் பிரிச்சுக்கோ. 20 நாள் ஃபஸ்ட்டு செஷன், 20 நாள் செகண்ட் செஷன். சயின்ஸில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் ஃபஸ்ட் 4 லெசன் படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எல்லா லெசனும் படிச்சிருக்கணும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு 20 நாளில் முடிக்கணும். ரிமைனிங் போர்ஷன்ஸ் ஆஃப்டர் 20 days, அதாவது 20 நாளுக்கு அப்புறம் அடுத்த 20 நாளில் நீங்கள் ஆஃப்டர் போர்ஷன்ஸ், அது ஈஸி தான் பாருங்கள். பயாலஜியில் இருக்கிற அடுத்த ஒரு 8 லெசன் முடிக்கணும், அவ்வளோதான். சோஷியலில் ஃபஸ்ட்டு 20 நாள் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி, செகண்ட் 20 நாள் எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ், 20 நாள் பிரிச்சுட்டேன். மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், 4வது சாப்டரில் தீரம் மட்டும் 6, 7, 8 இந்த 6வதுல மட்டும் 6.2லேருந்து 6.3 வரைக்கும் போதும். உங்களுக்கு 6.2, 6.3, 6.4, 6.2, 6.3, 6.4 மட்டும் போதும். 7வது சாப்டர் மட்டும் ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். முடியாத பசங்க 7.2, 7.2, 7.3, 7.4 போதும். 8th சாப்டர்லேயும் 8.3, 8.4 போதும், ஸ்டார்ட் வேணாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 20 நாளில் கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் 20 நாளில் 3rd சாப்டர், 5th சாப்டர், அதில் நான் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எதுன்னு போட்டிருக்கேன். 3rd சாப்டர் முடியாத பசங்க ஸ்கொயர் ரூட் ஜிசிடி மட்டும் பாருங்கள். 5th சாப்டரில் ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸாவது பாருங்கள், சரிங்களா? சரி, அடுத்த தமிழ் வந்து ஃபஸ்ட்டு 20 நாள் 5 இயல் முடிச்சிருங்க. அடுத்த 20 நாளில் அடுத்த 3 இயல் முடிச்சிருங்க. 9 இயலா, அடுத்த 4 இயல் முடிச்சிருங்க. ஸோ 8 மார்க்குக்கும் 5 மார்க்குக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் அதிகமாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு 50 மார்க் பக்கம் வருது. அதனால்
அண்ட் எல்லா இல்லையும் சிறுவினா குருவினா படிக்க ட்ரை பண்ணுங்கள். இதை முடிச்சிங்கனாலே பாதி தமிழ் முடிஞ்சிடும். உங்களுக்கு வேலையே இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். கடைசி நேரத்தில் கூட ஏதாவது பண்ணிக்கலாம், புக்கின்னு அப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம கடைசி நேரத்தில் கூட பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்க்கு வந்து நீங்கள் வந்து சேஃபஸ்ட்டு நீங்கள் பிப்ரவரியில் படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 லெசன் ப்ரோஸு, ஒரு 2 ப்ரோஸு, 2 போயம், 2 சப்ளிமெண்ட்ரியோட டீட்டெயில் படித்தா போதும். மார்ச் மாதம் வேணால் இங்கிலீஷ்க்கு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன பண்ணலான்னா மார்ச் மாதம் இங்கிலீஷில் நீங்கள் புக் பேக் 1 மார்க்கு, வே டு சக்ஸஸ் கைடு வாங்கிக்கோங்க. அதுக்கு 1 மார்க்ஸு, ப்ரீவியஸ் இயர் 1 மார்க்ஸு, ப்ரீவியஸ் ப்ராக்டிஸ் 1 மார்க், அதெல்லாம் வேணும். அப்புறம் கிராமருக்கு நான் தனியாக சொல்கிறேன். இது நோட்டீஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், இது எல்லாமே நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன். 10th தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஓனாகவே முன்னாடியே பார்த்தீங்களான்னு பாருங்கள், இல்லை மார்ச்சுக்கு அப்புறம் பாருங்கள். ஓகேவா? எப்படி எழுதணும் என்னங்கிறதெல்லாம் ஒரு வாட்டி கிளியராக. இந்த கொஸ்டின் ஆன்சர் மட்டும் 2 மார்க்கு ப்ரோஸில் ஒரு 5 லெசன் நீ தரவாக படிக்கணும். மார்ச்சுக்கு அப்புறம் படித்தா போதும். அப்ரிசியேஷன் கொஸ்டின் போயமில் 2 மார்க் கொஸ்டின் நீ ஏதாவது ஒரு 5 லெசனில் படித்தே ஆகும். ஓகேவா? மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் நீ எல்லா லெசனும் படிச்சு தரணும். எந்த மெமரி போயம் வரும் நம்மளாலே சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. ஸோ அதனால் மெமரி போயம் வேணால் நீங்கள் இந்த பிப்ரவரியிலே முடிச்சிடும். மார்ச்சில் படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சிரு. ஏன்னா டைம் இருக்காது. 16 டேஸில் எல்லாமே படிச்சுட்டு முடியாது. சாரி, ஃபஸ்ட்டு 20 டேஸில் எல்லாமே படிச்சுட்டு முடியாது. ஓகேவா? ஸோ நான் ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். இது எப்படின்னு பாருங்கள். 10th 11th 12th ஓகே புரிஞ்சுதா? பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். இனி இருக்கிற நாட்களில் என்ன பண்ண முடியுங்கிறது சொல்லியிருக்கேன். அந்த யூனிட் எல்லாம் முடிச்சிருங்க. அந்தந்த யூனிட் எல்லாம் முக்கியமான யூனிட். கண்டிப்பாக அதெல்லாம் படிச்சிங்கனாலே 500க்கு மேலே கிராஸ் ஆகிடலாம். கண்டிப்பாக உங்களால் முடியும். நம்ம எல்லா விதத்துலையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். அதை ஃபாலோ பண்ணாலே போதும். பயப்படணும்னு அவசியம் இல்லை, பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி நல்லா படிக்காதவங்க வந்து படிக்கிறவங்க வரைக்கும் தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.